இஸ்ரேல் காசா யுத்தம் ஆரம்பித்து 232வது நாள் இன்று. இஸ்ரேலுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் பற்றிய பேச்சை ஹமாஸ் நிராகரித்திருக்கிறது. காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமை கெய்ரோவில் மீண்டும் ஆரம்பிக்கும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை புதுப்பிக்கும் எண்ணம் இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் இஸ்ரேலுடன் புதிய பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று ஹமாஸ் பேச்சாளர் ஒசாமா ஹம்தான் தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை அன்று அல் ஜசீரா அரபு சேவைக்கு அளித்த தொலைபேசி பேட்டியில் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவது உடனடி தேவை என்றும் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் நிறுத்த வேண்டும் என்றும் ஹம்தான் தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு புதிய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் நிராகரித்த போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது நிராகரிக்கிறது. பேச்சுவார்த்தைகளுக்கு செல்வதற்கு புதிய திட்டங்களை இஸ்ரேல் ஏற்கும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. தீவிரமான உறுதியான உத்தரவாதங்கள் இல்லை என்றால் ஆக்கிரமிப்பை தொடர இஸ்ரேலுக்கு கூடுதலாக அவகாசம் கொடுப்பது போல் ஆகிவிடும் என்றும் ஹம்தான் தெரிவித்திருக்கிறார். இந்த மாத ஆரம்பத்தில் ஹமாஸ் மத்தியஸ்தர்கள் கத்தார் மற்றும் எகிப்தினால் முன்வைக்கப்பட்ட 7 மாத கால காசா போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்திருந்தது. இருப்பினும் இந்த திட்டம் அதன் கோரிக்கைகளுக்கு குறைவாக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை அன்று இஸ்ரேலிய ஊடகங்களின்படி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் பாரிஸில் மத்தியஸ்தர்களுடன் சந்திப்புக்கு பின்னர் எதிர்வரும் நாட்களில் காசாவில் ஹமாஸால் சிறை பிடிக்கப்பட்டு வைத்திருக்கின்றவர்களை விடுதலை செய்வதற்கான ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை புதுப்பிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கிறது. பொதுவாக செய்திகளின்படி இஸ்ரேலிய உளவுத்துறை தலைவர் டேவிட் பர்னியா, மத்தியஸ்தர்களான CIA இயக்குனர் பில் பானஸ் மற்றும் கத்தார் பிரதம மந்திரி முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஆகியோருடன் நிறுத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான புதிய கட்டமைப்புக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். புதிய சலுகை இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழுவால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் முந்தைய விவாதங்களில் கருத்து வேறுபாடுகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை கொண்டிருக்கிறது. ஆனால் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டாலும் பல மாதங்களுக்கு பிறகு தேவைப்படும் பொழுது மீண்டும் போருக்கு திரும்ப முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் நம்புகின்றார்கள். ஹமாஸ் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை மட்டும் ஏற்க தயாராக இல்லை என்றும் சண்டைக்கு நிரந்தரமான முடிவு கட்ட வேண்டும் என்றும் ஹமாஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. ஹமாஸின் மொத்த தோல்வி உட்பட அதன் இலக்குகளை அடையும் முன்பு போர் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் அடம்பிடிக்கிறது. இருப்பினும் இஸ்ரேலை நிறுத்துவதற்கு சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வருகிறது. மேலும் மேலும் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இஸ்ரேலுக்கு சமீப காலமாக இந்த ரஃபா தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கெலன் ஆகியோருக்கு கைது வாரண்டுகள் கோரிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் அயர்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அக்டோபர் 7 முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 35,903 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று உத்தியோகபூர்வமான செய்திகள் தெரிவிக்கின்றன மற்றும் 80,420 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹமாஸின் தாக்குதலில் இஸ்ரேலில் இறப்பு எண்ணிக்கை 1,139 இருக்கிறது. டசன் கணக்கானவர்கள் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை அன்று ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் டெல் அவீவில் பேரணியில் ஈடுபட்டு பலரது உடல்கள் மீட்கப்பட்ட பின்னர் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான அவசர இஸ்ரேலிய அரசாங்க நடவடிக்கையை கோரினார்கள். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் பதவி விலகல் மற்றும் முன்கூட்டியே தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் மற்றொரு போராட்டமும் அதற்கு அருகிலே இஸ்ரேலில் டெல் அவீவில் இடம்பெற்றது. பெரிய அழுத்தம் இருந்த போதிலும் நெதன்யாகுவும் அவரது அரசாங்கமும் இதுவரை ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்ய தவறிவிட்டார்கள் என்று விமர்சிக்கிறார்கள். ஹமாஸ் இராணுவ பிரிவு டெல் அவீவ் மீது இன்று சனிக்கிழமை ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. எச்சரிக்கை சைரன்களை தூண்டியிருக்கிறது. முன்னதாக
கஸ்ஸாம் படைப்பிரிவு அதன் போராளிகள் ஜபாலியா முகாமில் அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான எத்தனை வீரர்கள் என்று தெரியாது இஸ்ரேலிய வீரர்களை கொன்று அவர்களுடைய சடலங்களை கைப்பற்றியதாக ஹமாஸ் தெரிவிக்கிறது. இந்த கூற்றை இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து மறுத்திருக்கிறது.